ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பணம் வர, சகல சம்பத்தும் கிடைக்க இந்த கோயிலுக்கு போங்க. இந்த தலைப்புல தான் நான் இந்த பதிவுல பேசியிருக்கேன். பொதுவா ஜாதகம் பார்க்க வரவங்க நிறைய பேர் வந்து பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதுல கஷ்டம், ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கு அப்படின்னு தான் வராங்க. அதே போல 30 70% பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. இந்த 70% பேரு பணத்தினால ரொம்ப பாதிக்கிறாங்க. அதேபோல மீதி இருக்க 30% பேருக்கு ஓரளவுக்கு நல்ல வேலை, நல்ல சம்பளம், அதேபோல தொழில் வியாபாரம் பண்றவங்களுக்கு நல்ல வருமானம். அதனால அவங்க வந்து அதிகம் பணத்த பத்தி அதிகம் பேசுறதில்ல. அதேபோல அவங்களுக்கு வர அந்த பண பிரச்சனைகள எப்படியும் சமாளிக்கக்கூடிய நிலையில இருக்காங்க. மீதி 70% பேர் பார்த்தீங்கன்னா, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல அதிக பாதிப்புல இருக்காங்க. நெறைய பேரு கடன் வாங்கிட்டு கடன் பிரச்சனை தான் அதிகம் சொல்றாங்க. கடன் கடன்ங்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் கடன் தொல்ல இருக்கு, கடன் நிம்மதி இல்ல, கஷ்டமா இருக்கு லைஃபு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, கடன கொடுத்துட்டு கடன் அந்த பணம் வருமா? அப்படிங்கிற மாரி வந்து கடன் கொடுத்துட்டு வாங்க முடியாம இருக்காங்க. இந்த கடன் வாங்குனவங்க என்னன்னா, எப்படி கேட்குறாங்கன்னா, "நீங்க அந்த கடன் வந்து என்னால கட்ட முடியுமா? அந்த கடன வந்து கட்டக்கூடிய நேரம் எப்போ வரும்? அதேபோல அதுக்கு ஏதாவது வழிபாடு இருக்கா? செஞ்சா அந்த பணம் கட்டிடலாமா? பணம் அதுக்கான வழி வருமா?" அப்படின்லாம் கேட்குறாங்க. ஒரு சிலர் வந்து இந்த பணம் குடுத்துட்டு வாங்க முடியாதவங்க, "நாங்க ஏதாவது வழிபாடு செஞ்சா எங்களுக்கு அந்த பணம் கிடைச்சிருமா? அது எந்த நேரத்தில கிடைக்கும்?" அதேபோல அந்த பணம் வந்தா தான் எங்களுக்கு லைஃபே இருக்கு. அப்படிங்கிற மாரி ரொம்ப கவலையோட சொல்றாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, தொழில் வியாபாரத்துல நஷ்டமாயிர்றாங்க. நஷ்டமாயி ரொம்ப பிரச்சனையாயிட்டு, அப்புறம் அந்த தொழில் வியாபாரம்லாம் வேணான்ட்டு வேலைக்கு போலாமான்னு வந்து கேட்குறாங்க. ஒரு சிலர் வேலைக்கு போயிட்டுருக்கவங்க, "எங்களுக்கு வருமானமே இல்ல. வருமானம் பத்தல" அப்படிங்கிறாங்க. சில பேருக்கு வேலையே இல்ல. வருமானமே வரமாட்டேங்குது. இதுக்கு என்ன செய்யலாம்? ஜாதகத்துல ஏதாவது வழி இருக்கா? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. இது மாரி ஜாதகங்கள்ல இந்த மாரி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, பொதுவா இதுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்கு. பணங்கிறது தான் பிரச்சனை. பிரதான காரணமா பார்த்தீங்கன்னா, மூல காரணமா பார்த்தா பணம் மட்டும் தான் பிரச்சனை. அத வச்சு பல பிரச்சனைகள் வந்து வேறு வேறு விதமா இருக்கு. ஒவ்வொரு ஜாதகருக்கும். ஒவ்வொரு ஜாதகரும் ஏதேதோ வந்து காரணங்கள் வேற சொன்னாலும், பணம்ங்கிறது பிரச்சனையா இருக்கு. அப்ப ஜாதகத்துல நம்ம கிரகங்கள பார்க்கும்போது, கண்டிப்பா அந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்து பாதிச்சுட்டே இருக்கும். அது லைஃப் ஃபுல்லா தான் அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா, அந்த கிரகங்கள் அப்படிதான் அமைஞ்சிருக்கும். இப்ப இதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அப்படின்னு தான் ஜாதகம் பார்க்கையில கேட்குறாங்க. அதுக்கு நிச்சயமா ஜாதகத்துல வழி இருக்கு. அத பத்தி தான் நான் இந்த பதிவ வந்து போட்டிருக்கேன். இப்ப கிரகங்கள வந்து நம்ம பாதிச்சிருக்கு அப்படின்னு பார்த்துட்டா, அதுக்கு வேற ஏதாவது மாற்று வழியா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நட்சத்திர தாரபலன் மூலமா அத சரி பண்ண முடியும். நட்சத்திரங்கள் வழியா. ஏன்னா நட்சத்திரங்கள் அவ்வளோ சக்தி வாய்ந்தது. இப்ப நட்சத்திரங்கள்னா, ஒரு ஜாதகர் ஒரு நட்சத்திரத்துல பொறந்துட்டாருன்னா, அவருடைய ஜென்ம நட்சத்திரங்கிறோம். அதுதான் அவருக்கு 1வது நட்சத்திரம். நம்ம அஸ்வினியில இருந்து எடுத்துறக்கூடாது. அஸ்வினிங்கிறது 1வது நட்சத்திரம் அப்படின்னு பாத்துறக்கூடாது. ஒவ்வொரு ஜாதகரும் அவரு பிறந்த ஜென்ம நட்சத்திரம் தான் அவருக்கு 1வது நட்சத்திரம். அப்படி பார்க்கும்போது, இந்த ஜாதகருக்கு இந்த 2வது நட்சத்திரம், அதுதான் சம்பத்து தாரைன்னு வரும். தனத்தாரைன்னு வரும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அவருக்கு சாதகமா இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து 2வது நட்சத்திரம் தான். சம்பத்து தாரைன்னு வரும். அந்த நட்சத்திரத்தை இயக்குனா, கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு மிகப்பெரிய திருப்பம், நல்ல பலன் உண்டாகும். நெறைய பேருக்கு அந்த 2வது நட்சத்திரம் வரும்போது தான், ஏதாவது பணம் கிடைச்சிட்டு இருக்கும். அத யாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க. அந்த 2வது நட்சத்திரம் தனத்தாரைன்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் வந்து, கண்டிப்பா அந்த நேரத்துல ஏதாவது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு நல்ல பலன குடுத்துக்கிட்டே இருக்கும் அவங்க லைஃப்ல. இப்ப இந்த நட்சத்திரத்தை இயக்குனா, அவங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்ல நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிச்சுரும். சரி, இத ஏன் எப்படி இயக்குறது? அப்படின்னா, இப்ப வந்து கோயில்ல வழிபாடு செய்யறதுக்கு நெறைய பேர் போய் வழிபாடு செய்றாங்க. ஆனா கோயில்கள்ல வழிபாடு செய்யும்போது, நல்ல அதாவது தேவையான உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த தேவை
தகுந்த மாதிரி எந்த கோயிலுக்கு போனா அந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பா அந்த பிரச்சனை சரியாகிரும். அப்ப நட்சத்திரங்கள வந்து நம்ம பயன்படுத்தணும்னா, நட்சத்திரங்களுக்கு மரங்கள் இருக்கும். நீங்க பார்த்துருக்கலாம். எல்லா நட்சத்திரங்களுக்கும் ஒரு மரம் சொல்லியிருப்பாங்க. பஞ்சாங்கத்துல இருக்கு. ஒரு நட்சத்திரத்துக்கு விருட்சம்னு போட்டிருக்கோம். விருட்சம்னா மரம் தாங்க. அந்த விருட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கோயில்ல தல விருட்சம்னு வச்சிருப்பாங்க. பழங்கால கோயில்களெல்லாம் புகழ்பெற்ற கோயில்லலாம் தல விருட்சம்னு ஒண்ணு இருக்கும். தல விருட்சம் வந்து அந்த கோயில்கள்ல இருக்கும் அப்படின்னா, அந்த தல விருட்சத்துல ஏன் வச்சிருக்காங்கன்னா, நட்சத்திரங்களோட சக்திய வந்து அப்படியே வந்து எடுத்து குடுக்கக்கூடிய அந்த பலன எடுத்துக்கக்கூடிய சக்தி வந்து அந்த மரங்களுக்கு இருக்கும். எந்த மரம் இருக்கோ, அந்த மரம் குறிப்பிட்ட ஒரு நட்சத்திரத்தோட கனெக்ட்ல இருக்கும். அந்த பலன தான் இங்க எடுக்கும். அதனால அந்த மரம் வழியா தான் அந்த கோயில்ல உள்ள இறைவனே அந்த பலன குடுத்துட்டு இருப்பாரு. அப்ப அந்த விஷயம் தெரிஞ்சா, கண்டிப்பா எந்த பிரச்சனையா இருந்தாலும், எந்த கோயிலுக்கு போனா எது தீரும் அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சுரும். ஆனா, எல்லாருக்குமே நட்சத்திர மரங்கள் தெரியும். அத எப்படி பயன்படுத்துறது, எதுக்கு பயன்படுத்துறதுங்கிறது தெரியாது. ஏதோ இந்த நட்சத்திரத்துக்கு இந்த மரம். அதுக்கு போய் தண்ணி ஊத்துனா சரியாயிரும் அப்படிங்கிற மாரி நெனப்பாங்க. அது கிடையாது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குள்ளயும் அவ்வளவு ரகசியங்கள் அடங்கியிருக்கு. ஒரு கோயில்ல உள்ள அந்த இறைவன் குடுக்குற பலனே அந்த தல விருட்சத்துல இருந்து கிடைக்கக்கூடியது தான். தல விருட்சத்த யாரும் கண்டுக்கிறது இல்ல. பெரிய பெரிய கோயில்கள்ல போறோம். இறை வழிபாடு செஞ்சுட்டு அப்படியே வந்துடுறாங்க. ஆனா தல விருட்சம் என்ன? அந்த தல விருட்சத்துக்குள்ள பலன் தெரியாது யாருக்கும். அத தான் நான் இதுல சொல்லியிருக்கேன். இப்ப உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்கணும் அப்படின்னா, அவங்க வந்து இலுப்பை மரம் இ இலுப்பை மரம் தல விருட்சமா உள்ள கோயிலுக்கு போயி, இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அங்க வேண்டுதல் பண்ணா, கண்டிப்பா அவங்களுக்கு பலன் உண்டாகும். நல்ல பலன் உண்டாகும். பண விஷயங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு திருப்பமே உண்டாகும். அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க இலுப்பை மரம் தல விருட்சமா உள்ள கோயிலுக்கு போணும்னா, இது வந்து இலுப்பை பட்டு நீலகண்டேஸ்வரர் கோவில். இந்த கோயில் எங்க இருக்குன்னா, மயிலாடுதுறையில மணல்மேடு அப்படிங்கிற இடம் இருக்கு. மயிலாடுதுறை மாயவரம்ன்னு சொல்லுவாங்க. அங்க மணல்மேடுங்கிற ஒரு இடம் இருக்கு. அங்க இலுப்பைப்பட்டு நீலகண்டேஸ்வரர் கோயில். இலுப்பைப்பட்டுங்கிறது அந்த ஏரியா பேரு. அங்க நீலகண்டேஸ்வரர் கோயில்னு இருக்கு. அந்த கோயில்ல போயி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வழிபாடு செஞ்சாங்கன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல பலன் இருக்கும். அது எப்படின்னா, இந்த இறைவன வணங்கிட்டு, மற்ற சன்னதிகளும் வணங்கிட்டு, அந்த கோயிலோட தலவிருட்சம் எங்க இருக்குன்னு கேட்டா, அங்க சொல்லுவாங்க. இலுப்பை மரம் அங்க உள்ள தலவிருட்சம். அந்த மரத்துட்டயும் நீங்க வேண்டுதல் செஞ்சுட்டு, வழிபாடு செஞ்சுட்டு வந்தா, பண விஷயங்கள்ல உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு மி நல்ல ஒரு பலன் உண்டாக ஆரம்பிச்சுரும். இது வந்து அடிக்கடி பக்கத்துல இருக்கவங்க அடிக்கடி கூட போலாம். ரொம்ப தூரத்துல உள்ளவங்க, வேற ஊர்ல இருந்து வரவங்கலாம் 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ, 1 வருஷத்துக்கு ஒரு தடவையோ போலாம். ஏன்னா லைஃப் ஃபுல்லா பணம் தேவைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அதனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நான் சொல்லியிருக்கிற இந்த கோயிலுக்கு போனா நிச்சயமா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல பலன் உண்டாகும்ங்கிறத நீங்க உணர்வுபூர்வமா உணரக்கூடிய நிலை இருக்கும். இப்ப இந்த பதிவுல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதேபோல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா மட்டும் கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.